வலைக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹி. முகமது அப்துல் கலாம். உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க. நான் வந்து மண்ணடியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்து ஆலிம் படிச்சிருக்கிறேன். மாஷா அல்லாஹ். இருக்கக்கூடிய நான் சந்திச்சதுல நான் வந்து பல இன்னல்களை வந்து நான் மாசா ஓதுறப்ப சரி, மாசா ஓதி முடிச்சப்ப சரி, மாசா ஓதுறப்ப வந்து அந்த எங்க மாசாலே சரி அந்த யூனிஃபார்மோட கோடு ஜிப்பா போடணும் அப்படின்ற ஒரு கோட் கிடையாது. ஒரு நார்மலா இருக்கக்கூடிய நம்ம எப்படி வந்து நான் வந்து ஜமாத் இஸ்லாமி இந்த மாசால வந்து திருச்சியில் வந்து அஸ்ஸலாம் இஸ்லாமிக் கல்லூரின்னு ஒரு மாசா இருக்கு. அந்த மாசால தான் நான் ஓதுனேன் 5 வருஷம். அந்த மாசா பொறுத்த அளவுக்கு எப்படி வந்து குர்ஆன் சொன்ன அடிப்படையில் வாழ்றாங்களோ அந்த அடிப்படையில் தான் அந்த மாசாலே கற்றுக் கொடுத்தாங்க. நான் அந்த அடிப்படையில் என் ஊர்ல வந்து நான் வாழ்றப்போ பல இன்னல்களை சந்திச்சேன். ஏன்னா சாதாரணமா இப்படி ஒரு ட்ரெஸ் கோட்ல வந்து பார்த்தா என்ன ஒரு ஆலிமா யாரும் கன்சிடர் பண்ணவே இல்லை. நீங்க ஜிப்பா போடல, நீங்க இப்படி பேச மாட்டீங்க, நீங்க தொப்பி போட மாட்டீங்க இப்படின்றத பல இன்னல்களை சந்திச்சேன். பல இமாம்கள்ட்ட வாக்குவாதத்துலாம் போனுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கடுத்து வந்து பல இளைஞர்கள் என் மூலமா மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். ஆனா இன்னும் வந்து பல மாற்றங்கள் வந்து ஏற்படணும். இன்ஷா அல்லாஹ் அதுக்காக துஆ செய்யுங்க. ஒரு கேள்வி கேட்டலாமா? இன்ஷா அல்லாஹ். சோ நீங்க திருமறை குர்ஆனை முழுவதா படிச்சிருக்கீங்க கரெக்ட்டா? உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு இணை கற்பிக்கிறோம். யாரா மக்கள் இணை கற்பிக்கிறாங்க. ஓகேவா? இணை கற்பிப்பவர்களை நாளை மறுமையில அவங்க நிலை இப்படி இருக்கும். அவங்க இணை கற்பிக்கிறப்ப அதை இதை செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? யாரோ எல்லாரையும் நான் சொல்ல யாரோ ஒரு சில மக்கள் அஜரத்தா இருக்கலாம், ஆலிமா யாரோ ஒருத்தவங்க அவங்க சொல்லி கொடுத்தவங்க நிலை எப்படி இருக்கும், இதை கேட்டவர் நிலை எப்படி இருக்கும்? அதாவது இதுக்கு சரியான பதில் என்னால் கொடுக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் கொடுக்குறேன். அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்லி காட்டும் பொழுது, குறிப்பா ஒரு இடத்துல சொல்லி காட்டும் பொழுது, நீங்க வந்து நாளைக்கு வந்து யாருக்கிட்ட நீங்க எந்த விதத்தை தேடினீங்களோ நீங்க அவங்க இடத்துல போய் அதுக்கான நன்மையை நீங்க அணைஞ்சு கொள்ளுங்க. நீங்க வந்து அந்த அவுலியாட்ட தானே போய் கேட்டீங்க, நீங்க அந்த மனிதர்கிட்ட தானே சிலைகிட்ட தானே போய் கேட்டீங்க, அவங்கள்ட்ட போய் உங்களுக்கான நன்மையை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் விரட்டிடுவான்ற ஒரு இடத்துலயும் சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம நம்ம செய்யற நன்மை நமக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது அது வந்து அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது என்னுடைய இன்சானு இலா துவஹமி அண்ணா சொபபுனா லக்க மா சொப்பா சும்மா சக்கக்னா அல்லாஹ் சத்தா சும்மா அதாவது ஃபலி உம்மி ஹுவாபி வ ஸாஹிபதி வ பனி லிகுல்லி இம்ரி மின் உம்ரி யௌமைதின் ஷஅனு யுக்னி. அதாவது நாளைக்கு மறுமை நாள் வரும்பொழுது தன்னுடைய தகப்பனார், தன்னை பெற்ற தகப்பனார், தன்னை பெற்ற அம்மா கூட ஒரு நன்மைக்காக அந்த மனிதத்துல போய் கேட்கிறப்போ அவங்க கூட அதுக்கு தரமாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்த விரண்டு ஓடக்குரலா இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் பல இடத்துல வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஆலிம் இது வரைக்கும் நம்ம சொல்றப்ப நிறைய பேர் நீங்க என்ன ஆலிமான்னு கேட்பீங்களா இல்லையா? நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதரர் ஆலிமா தான் இருக்கிறாரு. ஸோ அவரே உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு ஒருபொழுதும் இணை கற்பிக்காததான் அல்லாஹ் தன் திருமறை முழுவதும் சொல்றான் அப்படின்றத ஆணித்தனமான வசனங்கள் மூலமாக எடுத்து சொல்லியிருக்காரு. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம பேணக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்பலா ததக்கரும், சிந்திக்க மாட்டீர்களா?